லிங்கம் போஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி கிரக பிரவேசம் பிளானு, அதுக்கப்புறம் அதனுடைய பில்டிங்கினுடைய மாடல் மூன்றையும் ஒன்று சேர பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த பிளானில் வெஸ்ட் ஃபேஸிங் பிளான், பெஸ்ட்டு பிளான், மேற்க பார்த்த வீட்டிற்கு அருமையாக மதுரையில் கட்டப்பட்ட ஒரு வீடு. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னாக்கா, கீழே 2 கடை, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், ஹால், கிச்சன், அட்டாச் டாய்லெட், காமன் டாய்லெட். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வெறும் 2 ரூம் மாத்திரம் கொடுத்துருக்குறோம். அருமையாக வாஸ்துபடி அமைச்சிருக்கிறோம். ஸோ அதனால் இந்த பிளான் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் கீழே இருக்கிற கடையை உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கீழே இருக்கிற 2 கடைங்க பெஸ்ட்டு பிளான், வெஸ்ட்டு பிளான்லங்க. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா கடை, எங்கள் எலக்ட்ரீஷியன் சீனிங்கிறவர் தான் இதில் நிற்கிறாரு. ஸோ இதில் கடை 10க்கு 10 இருக்கும். அதே மாதிரி 2வது கடையும் 10க்கு 10. என்ட்ரன்ஸு வாயு மூலையில் உச்சஸ்தானத்தில் உள்ளே போகிறோம். ஸோ என்ட்ரன்ஸு செப்டிக் டேங்க்கு தான் இந்த ஓரத்தில் ரைட் சைடில் இருக்கிறது. ஸோ உள் தாக்கா அவங்க வாசல் வடக்க பார்த்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது சம்பு, அதுக்கப்புறம் வாசல் உள்ளுக்குள்ளே தள்ளி போர்வெல்லுங்க. ஸோ இது தலைவாசல், உள்ளே போகிறோம். தலைவாசலுக்கு மேலே கண்ணாடி கொடுத்துருக்குறோம். ஹாலு வால்பேப்பர் ஒட்டியிருக்கிறோம். ஸோ ஹால் நல்ல அருமையான சைஸு, மேலே டிசைன் லைட்ஸு, ஃபால் சீலிங் லைட்ஸு. ஸோ எப்போவுமே நாங்கள் ஹாலில் ஃபால் சீலிங் கொடுத்துருக்குறது அடியன் தான் இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அக்னி மூலையில் கிச்சன் கொடுத்துருக்கு, சிங்க்கு, அக்னி மூலையில் அடுப்பு வச்சுருக்குறோம். மேலே ஜன்னல் கொடுத்துருக்குறோம். ஒரு ஓடிஎஸ், மினி ஓடிஎஸ் இன்சைடில் கொடுத்துருக்குறோம். ஸோ எல்லா பைப்லைனும் அது வழியாக இறங்கிடும். ஸோ முன்னையும் அதே கிச்சன் வழியாக வெளியே வர்றோம். அக்னி மூலையிலேருந்து மேலே லைட் ஆன் பண்ணி பார்த்துருக்குறோம். ஸோ இது ஒரு டெக்கரேஷனாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உள்ள ஒரு பிளானு. ஹாலில் ஷோகேஸ் கப்போர்டு, ஃபால் சீலிங், ஃபேன்ஸு, லைட்ஸு, டிசைன்ஸு நல்லா ஃபேன்சியாக இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க அவனியாபுரம்ங்கிற ஒரு பகுதியில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ஹாலனுடைய கன்னி மூலையில் தான் பூஜை அறை, பூஜை கப்போர்டு கொடுத்துருக்குறோம். ஸோ இது ஸ்டெப்ஸு ஏறி போவோங்க. ஸோ இவர் எங்கள் எலக்ட்ரீஷியன், கீழே பார்த்தோம் இல்லையா, அவர் தான். ஸோ இந்த லைட்டிங்கு, உள்ளுக்குள்ளே ஃபேன்சி லைட்ஸ், இது எல்லாமே அவர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கிரக பிரவேசம் அப்போ நாங்கள் இந்த மாதிரி மரியாதை கொடுப்பது வழக்கம். ஸோ கிரக பிரவேசத்திற்கு முதல் நாள் தான் அந்த லைட்டிங்லாம் கொடுத்தோம். ஸோ எப்போவுமே நாங்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கிரீடம் வச்சு சாவி கொடுப்பது வழக்கம். மொட்டை மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவர் இந்த மாதிரி பில்டிங் நல்லா வந்திருக்கு, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அதை தான் நாங்கள் கிரக பிரவேசம் அப்போ எங்கள் ஹவுஸ் ஓனர்ஸ் மேலே இந்த தீர்த்தம் கொண்டு தெளிப்பாங்க, அந்த முறைக்கு தான் அவர் மேலே வந்திருந்தார். ஸோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது சார், நல்லா பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க சார். வந்திருக்கிறவங்க எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு சொன்னாங்க. அடியனும் வாஸ்துபடி இந்த முழுக்க அந்த பில்டிங் முழுக்க வாஸ்துபடி பண்ணியிருக்கோம். மதுரையில் அவனியாபுரம் ஹைஸ்கூல் ஸ்டாப்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் பண்ணியிருக்கிறது தான். ஸோ அதனால் இதை எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக பண்ணோம். இதுதான் மேலே ஏறி 2 படி ஏறி வர்றோம். ஹாலில் இருந்து 2 படி ஏறி வர்றோம். ஸோ இது வாயு மூலை பெட்ரூம் கப்போர்டு கொடுத்துருக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சேம் ஹாலில் இருந்து இறங்கி முன்னையும் இங்கிட்டு ரைட் சைட் போனோம்னா கன்னிமூலை பெட்ரூம் வரும். ஸோ இது தலைவாசல். ஸோ இதில் காமன் டாய்லெட்டு. இந்த பிளானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். வென்டிலேஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ இது இந்தியன் வாட்டர் கிளாசெட்டு, வாஷ் பேஷனு, டைல்ஸு. ஸோ எப்போவுமே கிரக பிரவேசம் முதல் நாள் நல்லா ஆசிட் போட்டு வாஷ் பண்ண சொல்லிடுறது. அடியன் அதை சுத்தமாக பண்ணி கொடுத்துறது. முதவே தண்ணியெல்லாம் நல்லா வருதா, குழாலாம் திறந்து பார்த்தோம்னா சுத்தமாக இருக்கா, லைட்டெல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது. இதுதான் கன்னி மூலை. கன்னி மூலையில் ஸ்வஸ்தி கொடுத்துருக்குறேங்க. ஸோ இது கன்னி மூலைங்கிறது இதுதான் கன்னி மூலை. ஸோ அதில் ஜன்னல், அதில் வால் பெயிண்டிங் ஒன்று கொடுத்துருக்குறோம். ஸோ இது மேலேருந்து இப்போ இறங்கி வருவோம் பாருங்கள். ஸோ இது அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்கோம். அவங்க சின்டெக்ஸ் டோர் என்ன கலர்ஸ் வேணுமோ அதன்படி அவங்க சாய்ஸஸில் நாங்கள் பண்ணிடுறது. ஸோ அதனுடைய டைல்ஸும் அதே மாதிரி தான். யூரோப்பியன் வாட்டர் கிளாசெட்டு, பேரிவேர் பிராண்டு கொடுத்துட்றது. ஸோ அடியன் கான்ட்ராக்டாக எடுத்து இந்த பில்டிங் நாங்கள் பண்ணது. ஸோ ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுறது தான் எங்களுடைய ஒரு பில்டிங். கட்டி கொடுத்து அவங்ககிட்ட கட்டடத்தை கொடுக்கும்போது கிரக பிரவேசம் அன்றைக்கி தான் தெரியும் அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா எவ்வளோ நம்ம உழைப்பு பண்ணுறோமோ அதனுடைய பலன் கிரக பிரவேசம் அன்று நாங்கள் பார்க்குறது. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்து நம்ம பண்ணோம்னா நிச்சயமாக அதனுடைய பலன் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இது மேலே ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறி போகிறோங்க, மாடிப்படி ஏறி போகிறோம், வாயு மூலையில் தான் ஏறி போகிறோம்.
ஸோ இது இப்போ மொட்டை மாடி வந்துட்டோம். 3 அடி கைப்பிடி சுவர் கொடுத்துருக்குறோம். அதுக்கு மேலே ஏறி போகிறதுக்கு ஒரு சின்ன இரும்பு ஏணி கொடுத்துருக்குறோம். ஏன்னா 2 ரூம் தானே அப்படின்ட்டு. ஸோ 2 ரூம் 10க்கு 10 கொடுத்துருக்குறோம். ஸோ ஃபேனு, ஒரு சின்னதாக வந்து ஒரு பெட்ரூமு, ஸோ ஜன்னல், அதுக்கப்புறம் வந்து வால் டிசைனு, அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்குறோம். ஸோ திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் மொட்டை மாடி முன்னே வெளியே வந்துட்டோம்னாக்கா அடுத்த ரூம் நம்ம போவோம். ஸோ இதில் லாஃப்ட் வந்து மேற்கு தெற்கு பக்கம் தான் கொடுக்கணும், அது மாதிரி கொடுத்துருக்குறோம். 612 சதுரடி தாங்க இது. கிரவுண்ட் ஃப்ளோருடைய ஏரியா 612 சதுரடி. மேலே இருந்து கிச்சனில் ஒரு ஓடிஎஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த டாய்லெட் பாத்ரூம் வென்டிலேஷனுக்காக கொடுக்கப்படுறது. ஸோ இது சுற்றி வந்து பில்டிங்ஸ் வந்து இனிமேல் டெவலப்டு ஏரியா, இது நல்லா பண்ணியிருக்கிறோம், சிறப்பாக பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து இன்னொரு ரூம் நம்ம உள்ளே போகிறோங்க. இதுதான் கன்னி மூலையில் இருக்கிற ஒரு ரூம். ஸோ இந்த ரூமில் கன்னி மூலையில் பீரை வைக்கணும். அது சவுத்து பக்கம் லாஃப்ட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ இது ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு. ஸோ இந்த ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் அதே தான், வாஷ் பேஷின், அதுக்கப்புறம் வந்து டாய்லெட்டும் அதே மாதிரி பேரி வேறு தான் கொடுக்குறோம். ஸோ ஷவர், இதே மாதிரி ஃபால் சீலிங், லைட்டிங், டிசைன்ஸு, வால் பெயிண்டிங் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நாங்கள் வாங்கிக்கிறோம். பட் வித் பெர்மிஷனோட அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரிலாம் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிடுறோம். ஸோ பிராண்டு சின்டெக்ஸ் டேங்க் தான் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ மீரா குஞ்சுன்னு ஒரு பிராண்டு, சின்டெக்ஸ்னு ஒரு பிராண்ட். சின்டெக்ஸு டிட்டாஸ்ன்னு வச்சோம்னாக்கா நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். ஸோ இது பால்கனி வெளியே எடுத்துருக்குறோம். மேலேருந்து பார்த்தோன்னா நல்லா ஹைட்டாக இருக்கும். ஸோ கன்னி மூலை உயரமாக வரும். தெற்க பார்த்த வீட்டு இருக்கும், மேற்க பார்த்த வீட்டு கன்னி மூலை உயரமாக வரும். ஸோ இந்த சின்டெக்ஸ் நாங்கள் பிராண்ட் பண்ணுறோம் அப்படின்றத காமிச்சிருக்கிறோம். ஸோ இந்த பிளானும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். போட்டிருக்கிறது சின்டெக்ஸு 3 லேயர் டிட்டாஸ் கொடுத்துருக்குறோம் அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படின்னு தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பிளான் வேணும்னு நினைக்கிறவங்க எங்கள் நம்பர் கீழே 9952166706ங்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.